இந்த பொண்ணு ரொம்பவே குண்டா இருக்குன்னு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ரொம்பவே அழகா மாறிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ காணாம போயிட்டான்னு தேடிட்டு இருக்க. ஹீரோ ஆடிஷன் நடத்திட்டு இருப்பான், ஏமா பொண்ணை ரிப்ளேஸ் பண்றதுக்காக யாராவது கிடைப்பாங்களான்னு. ஆனா யாருமே கிடைக்க மாட்டாங்க. அங்க ஏமா பொண்ணு கண்ணாடி போட்டுட்டு வந்து ஹீரோ கிட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது தெரியாம உன் பேர் என்னன்னு அந்த மேனேஜர் பையன் கேட்க, ஏமான்னு சொல்லாம ஜெனின்னு மாத்தி சொல்லிடுறா, ஹீரோ கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு. இவெல்லாம் எங்கடா பாட போறான்னு அவன் நினைச்சிட்டு இருக்க. இசை மலையில் நினைய தயாரான அந்த புள்ள பாட்டை கேட்டு மே மறந்து போய் இருக்கானுங்க. பாட்டை கேட்டு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி உருகி ரசிக்கிறானுங்க. அப்புறம் இந்த பிள்ளையை கூப்பிட்டு, எனக்கு உன்னை யாருன்னு தெரியாதுன்னு நினைச்சியா? இந்த பொண்ணு ஏமான்ற விஷயத்த கண்டுபிடிச்சான்னு பார்த்தா என்ன ஏமாத்தவே முடியாதுன்னு மேனேஜர் சொல்ல, அதாவது ஹீரோ சொல்ல, நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண விஷயத்தை தான் இவன் கண்டுபிடிச்சிட்டானோ அப்படின்னு அவ கண்ணீர் விட, அந்த கார் பார்க்கிங்ல நீ தானே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அப்படின்னு அந்த விஷயத்த சொல்றான். அட டேய் முட்டா பையா, அப்புறம் இவ்வளவு ஒரு பெரிய சிங்கரா மாத்துறதுக்கு பிளான் பண்றாங்க, நீ நல்லா தான் பாடுற ஆனா இவ்வளவு மாதிரி பாடு அப்படின்னு அந்த பொண்ணு குண்டா இருக்கும் போது பாடின வீடியோவை அவள்கிட்டே காட்டுறான். டேய் அந்த பொண்ணே அவதான்டா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிறது இது தெரியாம பேசிட்டு இருக்கான். இவளும் அவளோட பழைய வீடியோ பார்த்துட்டு, சரி நான் போய் மேனேஜர் பையன்ட்ட நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்ல, இவளோட ஃப்ரெண்டு, ஐயோ அதெல்லாம் வேணாண்டி, நீ இப்போ அதை சொன்னீங்கன்னா உன்னை தூக்கி போட்டுருவாங்க, உன்னை மதிக்க மாட்டாங்கன்னு அந்த புள்ள சொல்ல, ஆனாலும் இந்த பொண்ணு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதெல்லாம் பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு அந்த மேனேஜர்ட்ட கேட்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கணும், அதான் அழகு, அதை விட்டுட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி அது இதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்னு அவன் சொல்ல, அந்த உண்மையை சொல்லாமே குற்ற உணர்ச்சியோட வந்துருவா. அப்புறம் இவளுக்கு சிங்கிங் ஷோ நடக்க இவ லேட்டா வந்துடுறா. டைம் வேற ரொம்ப ஆயிருது, அதனால நீ மேக்கப்லாம் ஒன்றும் பண்ணதால நீ போய் பாடுன்னு சொல்ல, இந்த பொண்ணு இன்செக்யூரா ஃபீல் ஆகி இந்த பொண்ணு இன்செக்யூரா பாடி சரியாம பாடாம இருக்க, அப்படியே மேனேஜரை திரும்பி பார்க்க அவன் நல்லா பாடுன்னு சிக்னல் கொடுக்க, உடனே இவ செம்மையா பாடுறா. அங்க இருந்து எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுறா. இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதெல்லாம் யாருக்குமே தெரியாம இவளும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறா. அப்புறம் அந்த ஆமி பொண்ணு இருக்குல்ல, இந்த பொண்ணு குண்டா இருக்கும்போது இந்த பொண்ணு ஒருத்திக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கும்ல, அந்த பொண்ணு, இந்த பொண்ணு அவளோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி பார்க்க இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண விஷயத்தை அவ கண்டுபிடிச்சிடறா. அதே நேரத்துல ஜெனி என்கிற ஏமா பொண்ணும் ஒரு சிம்பிளை கண்ணாடியில வரைஞ்சி வச்சிருப்பா. இந்த சிம்பிளை ஹீரோ பார்த்துட்டு, இந்த சிம்பிள் ஏமா பொண்ணு தானே வரையும்னு அவளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அப்புறம் தான் புரியுது, அந்த குண்டா இருக்கிற ஏமா பொண்ணு தான் இப்ப ஜெனின்ற பேர்ல நம்ம கூட இருக்கா. அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்திருக்கிற விஷயம் அப்பதான் அவருக்கு தெரியுது. இதை போய் அவர்கிட்ட கேட்க அந்த பிள்ளையும் கன்ஃபர்ஸ் பண்ண, அப்புறம் இந்த பொண்ணு குற்ற உணர்ச்சியில ஸ்டேஜ்ல பாடும்போது அந்த விஷயத்த சொல்லிடுறா, நான் உண்மையான அழகிலாம் கிடையாது, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஆர்டிபிஷியல் அழகிதான், நான் ஏன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன்னு அவளோட அவமானங்கள் சோக கதையெல்லாம் அங்க சொல்ல, ஹீரோ அந்த எமோஷனல் ஸ்டோரியோட சேர்த்து அவ குண்டா இருக்கும்போது எடுத்த வீடியோவை ப்ளே பண்ண அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து சோகமாகி இவளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இவள்கிட்ட நிஜமாவே பாடுற திறமை அதிகமா இருக்கு, இவ பாடுற திறமைக்காகவே அவளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன புரியுது, உன்னோட திறமையும் உழைப்பும் தான் முக்கியம், அழகுலாம் முக்கியமே கிடையாதுன்னு ஒரு மெசேஜை வச்சு படத்தை முடிக்கிறாங்க.